தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சுகாதார செய்தியாக நான் உங்களிடத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்று யோசித்த பொழுது, நோய் அப்படின்னு சொல்லும்போது யார் கேட்டாலும் சொல்றாங்க, எனக்கு அந்த நோய் இருக்கு, இந்த நோய் இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன நோயாவது என்ன செய்யறாங்க, சொல்றாங்க இல்லையா? எனக்கு பலன அப்படின்னு யார் இருக்கீங்களா? இல்லவே இல்லை. யாரை எடுத்துக்கிட்டாலுமே எல்லாருக்கும் ஒரு பலவீனம் இருக்குது. இந்த பலவீனங்கள் எல்லாம் எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க? தானா வருதா? இல்ல. எதனால வருது அப்படின்னா, நம்முடைய செயல்கள் மூலமாக தான் நமக்கு என்ன வருது? நோய்கள் வருது. ஆண்டவர் இயற்கையாகவே நமக்கு நிறைய கீரை வகைகள், கொட்டை வகைகள், தானியங்கள் எல்லாம் தந்திருக்காங்க. ஆனாலும் நம்ம என்ன செய்வோம்? எது நமக்கு விருப்பமோ அதை மட்டும்தான் சாப்பிடுவோமே தவிர, உடம்புக்கு தேவையானவைகளை நம்ம என்ன செய்ய மாட்டோம். தேவையான சத்துக்கள் நிறைந்த பொருட்களை என்ன செய்ய மாட்டோம், நம்ம எடுக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு இலவசமாகவே கிடைக்கக்கூடிய ஒண்ணுதான். இலவசமா இல்ல, இப்போ அதை நம்ம காசு கொடுத்துதான் வாங்குறோம். என்னன்னா தண்ணீர். தண்ணீர் ஆண்டவர் நமக்கு இலவசமாகவே தந்திருக்காங்க இல்லையா? தண்ணி இல்ல அப்படின்னா மனுஷன் உயிர் வாழ முடியுமா? முடியாது. உணவு கூட இல்லாம நம்ம 1-2 நாள் உயிர் வாழ்ந்துக்கலாம். ஆனா தண்ணி இல்லாம என்ன செய்ய முடியாது? உயிர் வாழவே முடியாது. நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் பேசினேன்னா அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்? சாப்பாடு இல்லாட்டாலும் பரவாயில்ல, என்ன வேணும்? தண்ணி வேணும். ஏன்னா நான் பேசிட்டு கண்டினியூஸா பேசிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் எனக்கு என்ன எடுக்குது? தாகம் எடுக்குது. தண்ணி குடிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்ப தண்ணி இல்லாம யாருமே என்ன செய்ய முடியாது? உயிர் வாழவே முடியாது. இந்த தண்ணியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தண்ணி நம்முடைய உடலுக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாக காணப்படுது. தண்ணீர் குடிக்கிறதுனால நமக்கு பல நன்மைகள் நம்முடைய உடலுக்கு கிடைக்கிறது. ஒரு மனிதன் 2.5 லிட்டர் தண்ணியிலிருந்து 3 லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க இல்லையா? நம்ம எவ்வளவு தண்ணி ஒரு நாள் குடிக்கிறோம் அப்படின்றத என்ன செய்யணும்? நம்ம ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்கணும். என்னென்ன நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்குது தண்ணி குடிக்கிறதுனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தண்ணி நம்ம அதிகமா குடிக்கிறதுனால நம்முடைய உடலில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா சீராக செயல்படுது. நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் சீராக செயல்படல அப்படின்னா நமக்கு என்ன வரும்? நோய் வரும் இல்லையா? அப்ப நம்முடைய நோய் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்முடைய உடம்புல என்ன இருக்கணும்? ஒவ்வொரு உறுப்புகளும் சீராக செயல்படணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? தண்ணி அதிகமாக குடிக்கணும். இன்னும் நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஜீரணம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? தண்ணி தேவை. அதுக்காக என்ன செய்யணும்? நம்முடைய சாப்பிடுற சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்? நிறைய தண்ணி குடிக்கணும். அப்புறம் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதிக உடல் பருமன் உள்ளவர்கள் என்ன செய்யலாம்? தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாம் என்ன செய்யும்? கரைந்து போய் நம்முடைய உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கிறோம். இன்னும் சிறுநீரகத்துல கல் வருது இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க, சிறுநீரகத்துல கல் இருக்கு, ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எதனால வருது? நம்முடைய அறியாமையினாலதான். நம்ம என்ன செய்யறது இல்ல, தண்ணி அதிகமா குடிக்கிறது இல்ல. நம்ம தண்ணி குடிச்சோம், தேவையான உடலுக்கு தேவையான தண்ணியை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய உடல்ல என்ன செய்யாது? இந்த கல் எல்லாம் என்ன செய்யாது? தங்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த கல் உருவாகாது. இன்னும் சிறுநீர் பாதை தொற்று நோய்கள் எல்லாம் ஏற்படாமல் என்ன செய்யும்? நம்மை பாதுகாக்கும். இன்னும் உடலில் உள்ள வெப்பநிலையை சீராக வைத்திருப்பதற்கு இந்த தண்ணியானது உதவுகிறது. இன்னும் நம்முடைய உடலில் உள்ள நரம்பு மண்டலங்கள் எல்லாம் சீராக செயல்படுவதற்கு தண்ணியானது மிக சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். இன்னும் அது மட்டும் இல்லாம டாக்டர் சொல்றாங்க, வெறும் வயித்துல என்ன செய்யுங்க? காலையில தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பண்றோமா? வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறோமா? குடிக்கிறது இல்ல. நிறைய பேர் என்ன செய்யறது இல்ல, குடிக்கிறது இல்ல. வெறும் வயிற்றுல நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நம்முடைய குடல் என்ன செய்கிறது?
சுத்தமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நம்முடைய குடல் வந்து சுத்தமாகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? வெறும் வயிற்றுல என்ன செய்யணும்? காலையில தண்ணி குடிக்கணும். இன்னும் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்சிஜன் ஆனது தேவைப்படுகிறது. இந்த ஆக்சிஜனையும் ஊட்டச்சத்துக்களையும் எடுத்து செல்வதற்கு நம்ம குடிக்கிற தண்ணி தான் நமக்கு என்ன செய்து துணை புரிகிறது. இன்னும் உடலில் உள்ள நச்சுத்தன்மைகளை என்ன செய்கிறது? தண்ணீர் வந்து வெளியேற்றுகிறது. அப்ப எவ்வளவு நன்மைகள் தண்ணியில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துக்கணும். இன்னும் நம்முடைய உடல் வந்து நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம சுறுசுறுப்பா செயல்படணும் அப்படின்னா என்ன செய்யணும்? தண்ணி வந்து அதிகமா குடிக்கணும். இன்னும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும் போது என்ன செய்யக்கூடாது? தண்ணி குடிக்க கூடாது. சாப்பிடுறதுக்கும் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம்? தண்ணி குடிக்கலாம். சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் 30 நிமிடங்கள் கழித்து என்ன செய்யணும்? தண்ணி வந்து குடிக்கணும். இது நம்முடைய உடலுக்கு நல்ல பயனை தரக்கூடியதாக காணப்படுகிறது. இன்னும் நம்ம ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடல் வந்து 70% தண்ணினால ஆனது. எத்தனை சதவிகிதம்? 70% தண்ணினால ஆனது நம்முடைய உடல். அது மட்டும் இல்லாம குறிப்பா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய மூளைக்கு எவ்வளவு தண்ணி ஒரு நாள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 70%இலிருந்து 80% வரைக்கும் தண்ணி வந்து நம்முடைய மூளைக்கு தேவைப்படுது. அது மூளை வந்து எப்படியாவது 70%இலிருந்து 80% தண்ணி அது என்ன செய்யும்? நம்முடைய உடலிலிருந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கிறோம். ஆனா அந்த மூளையினுடைய வெயிட் எவ்வளவு தெரியுமா? 1.25 கிலோ. 1.25 கிலோ வெயிட் தான் நம்முடைய மூளை. அதை தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஒவ்வொரு நாளும் சுமந்துட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம என்ன செய்யணும்? இந்த மூளைய சுறுசுறுப்பா வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அதிகமான தண்ணி குடிக்க வேண்டியதாக காணப்படுது. இன்னும் நமக்கு தண்ணி நம்ம அதிகமா குடிக்கல அப்படின்னா நம்முடைய உடல் என்ன செய்கிறது? சோர்வடையும். நம்முடைய உடல் சோர்வடையும். சதை பிடிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாம மலச்சிக்கல் ஏற்படும். தண்ணி குடிக்காம இருக்கிறதுனால மலச்சிக்கலானது ஏற்படும். அது மட்டும் இல்லாம தலைவலி ஏற்படும். யாராவது தலைவலிக்குதுன்னு சொன்னா முதல்ல என்ன சொல்றோம்? தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ தண்ணி நம்முடைய மூளைக்கு தேவையான தண்ணி நம்முடைய மூளைக்கு கிடைக்காததுனாலதான் என்ன செய்யுது? தலைவலி வருது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதிகமான தண்ணியே மூளைக்கு கொடுக்கணும். அன்னதினமும் நம்ம என்ன செய்யணும்? 2.5 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கிறோம். உபாகமம் 7வது அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்துல பார்க்கிறோம். இப்ப சகல நோய்களும் நம்ம வீட்டு நீங்கணும் அப்படின்னா ஒரே அருமருந்து என்னது? தண்ணி குடிக்கணும். முதல்ல ஜெபம், அதுக்கப்புறம் என்னது? தண்ணி. தேவனிடத்துல கேட்காம எதுவுமே என்ன முடியாது? பண்ண முடியாது. தண்ணி வந்து நம்முடைய உடலுக்கு நிறைய நன்மைகளை வந்து தருது. கிட்னிக்கு நல்லது, லிவருக்கு நல்லது, மூளைக்கு நல்லது. நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தண்ணீர் வந்து மிகவும் முக்கியமானதா காணப்படுது. தண்ணி வந்து நம்ம அதிகமா குடிச்சோம் அப்படின்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய 75% நோய்களை என்ன செய்யலாம்? குறைக்கலாம். இனிமேலாவது தண்ணி குடிக்கணும் அப்படின்னு என்ன செய்வோம்? நம்ம வந்து முயற்சி எடுப்போம். நம்ம கேட்கறது மட்டும் இல்ல, அதன்படி என்ன செய்யணும்? நம்ம செய்யணும். செய்யும் பொழுது தேவன் என்ன செய்வார்? நமக்கு அதிகமான ஆசீர்வாத நன்மைகளை தருவார். தொடர்ந்து தேவன் நம்மோடு கூட இருந்து நம்ம ஒவ்வொரு பகுதிகளையும் வழிநடத்துவாராக. ஆமென்.